வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இயற்கையாகவே பெண்களுக்கு மாதவிடாய்க்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஃபிசியலாஜிக்கலாக, அதாவது நார்மலான கண்டிஷன்லேயே வந்து இருக்கலாம். இது இல்லாமல் அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம், அதாவது மாதவிடாய் முடிஞ்சு 14வது நாள்லேருந்து 18வது நாள்களுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கலாம். அந்த காலகட்டத்திலையும் திக்கான வந்து ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது காமனான ஒரு விஷயம். இது இல்லாமல் ப்ரெக்னென்சி காலகட்டத்திலையும் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து அதிகமான ஒரு ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நார்மலாக வந்து செக்ரீஷன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது உண்டு. இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. பட் சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு உள்ள ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வெஜைனா ரீஜனில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம். சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் இதனுடைய அளவு ரொம்ப அதிகமாகிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பெரி மெனோபாஸ் ஸ்டேஜில் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அவங்களுடைய கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த காரணத்தினால அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.